வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் இட்லி பொடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு எங்கள் பாட்டி பண்ணுற அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அளவுகள்லாம் கரெக்டாக தெரிய வரும். அடுப்பை ஆனில் தான் வச்சுருக்கேன். இது புழுங்கல் அரிசி 1/4 கப்பு. நீங்கள் டம்ளர் எடுத்தாலும் சரி, அதாவது கப்பு எடுத்தாலும் சரி, அதில் 1/4 சாப்பாட்டு அரிசியை நீங்கள் போட்டுக்கோங்க. புழுங்கல் அரிசியை தான் நான் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிய அரிசி மாதிரி நல்லா வறுபடணும். அடுப்பை ஒரே அளவில் வச்சுக்கோங்க. நான் மீடியமில் தான் வச்சுருக்கேன். அரிசி வறுபட்டுடுது. இதை நான் தட்டில் எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது 1 கப்பு உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பை நல்லா வாசனை வர வரையும் நல்லா வறுக்கணும். அது ஒன்று எடுத்து கடித்தாலுமே அது பவுடரியாக நல்லா கடுக்குன்னு நல்லா பைட் ஆகணும். இவருங்க இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிடுது. இதுவும் நல்லா வறுபட்டுடுது. இதையே நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ கடலைப்பருப்பு, அது 1/2 கப்பு. 1/4 கப்பு அரிசி, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு. இந்த ரேஷியோவில் தான் நம்ம எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு எப்போயுமே அதிகமாக இருக்கணும். கடலைப்பருப்பு அந்த உளுத்தம்பருப்பில் பாதி இருக்கணும். இது எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த எள்ளு எப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தால் போதும். அதையும் எடுத்துட்டேன். இப்போ பூண்டு ஒரு 10 பல்லுக்கு நான் சேர்த்துடுறேன். அதையும் நல்லா வறுக்கணும். அதில் இருக்கிற ஈரப்பதம் போகணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு வறுபட்டாலுமே போதும். தோலோடு தான் நான் போட்டிருக்கேன். வறுபட்டுடுது. இதை நான் எடுத்துடுறேன். அப்புறம் ஒரு பிடி கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆற விட்டுட்டேன். ஈரப்பதம்லாம் அவ்வளோவா இல்லை. அப்படி எடுத்தால் நொறுங்கணும். கையில் எடுத்து அப்படி உடச்சி பார்த்தா நொறுங்கணும். அது பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் வறுக்கணும். அதில் இருக்கிற ஈரப்பதம் போகணும், அவ்வளோதான். வறுபட்டுடுது. இதையும் நான் எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த பெருங்காயம் ஒரு சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி நான் எடுத்துடுறேன். அடுத்தது ஒரு 10 காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா தான் எடுத்திருக்கேன். அப்புறமா 5 காஷ்மீரி மிளகா. ஏன்னா அந்த கலருக்காக நான் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாவில் அந்த அளவுக்கு காரம் இருக்காது. உப்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மிளகாயில் வர அந்த நெடிலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த உப்பு நான் சேர்க்குறேன். எல்லாம் வறுபட்டுடுது. இதையும் எடுத்துடுறேன். இப்போ ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆறணும். நல்லா ஆறட்டும். ஆறிடுது. இப்போ நான் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய் அதெல்லாம் சேர்த்துடுறேன். மிளகாய், அப்புறம் அந்த பெருங்காயம், பூண்டு இது போட்டு முதல்ல ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பெருங்காயம் சேர்க்குறேன். அடுத்தது பூண்டு. இந்த மிளகாய் பொடி பண்ணும்பொழுது வீடே அப்படியே கமகமன்னு அந்த வாசனை வரும். அது ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாமே சேர்த்துறேன். இந்த பருப்பு, உப்பு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மழைன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். நல்லா சூடான சாஃப்டான இட்லிக்கு இந்த பருப்பு பொடி வச்சுட்டு நடுவில் நல்லெண்ணெயை கொஞ்சம் வெதன்னு சூடாக்கி விட்டு சாப்பிடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நீங்கள் உருக்கி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி இட்லிக்கு கூட இட்லி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பொடியை தூவிட்டு, இட்லி பொடியை தூவிட்டு நல்லெண்ணெய்லாம் போட்டு தேய்ச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.